محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال تعالى في القرآن المجيد: رضي الله عنهم ورضوا عنه. அல்லாஹ் தஆலாவினுடைய மிகப்பெரிய ஃபஸ்ல், எல்லாம் உள்ள இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறந்த உம்மத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல எல்லாம் உள்ள இறைவன் நம்மை புனித மாதங்களில் நம்மை நுழைய வைத்திருக்கிறான். அந்த புனித மாதங்களிலேயே புனிதமான நாள் ஆஷூராவினுடைய நாளில் நோன்பு நோக்கும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாக மாதங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க 12. இதையே அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன இத்தக ஷுஹூரி இன்தல்லாஹ். அல்லாஹ்வின் இடத்திலே மாதங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்றான், 12 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், இந்த 12 மாதங்களிலேயே 4 மாதங்கள் மிகவும் புனிதமானது அப்படின்னு. என்னது? 4 மாதங்கள் மிகவும் புனிதமானது. 4 மாதங்கள் மிகவும் புனிதமானது அப்படின்னு. என்னென்ன 4 மாதங்கள் அப்படின்னு பார்த்தா ஹதீஸ் கிரந்தங்கள்ல நாம் பார்க்கலாம். முதலாவது மாதம் பார்த்தீங்கன்னா முஹர்ரமினுடைய மாதமாக இருக்கு. 2வது மாதம் என்ன அப்படின்னு பார்த்தா ரஜபுடைய மாதமாக இருக்குது. 3வது மாதம் என்னன்னு பார்த்தா துல்காதாவினுடைய மாதமாக இருக்கு. 4வது மாதம் என்னன்னு பார்த்தா துல்ஹிஜ்ஜா, ஹஜ் செய்யக்கூடிய மாதமாக இருக்கு. இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்திலே எல்லாம் உள்ள இறைவன் தனது நபிமார்களுக்கு நிறைய அற்புதங்களை காட்டியிருக்கிறான். குறிப்பாக சொல்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த உடலிலே ரூஹ் ஊதப்பட்டது இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது கரை ஒதுங்கியதே அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் நெருப்பு குண்டத்தில் இருந்து காத்தான் அல்லவா, அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதம் தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றினானே, அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த நோய் ஷிஃபாவானது, அந்த நோய் பரிபூரணமானது, அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் இறைவன் கொடுத்தானே, அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் இறைவன் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்தானே, அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதத்தில் தான். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாம் இறைவன் தன் அளவில் உயர்த்தி கொண்டானே, அதுவும் இந்த முஹர்ரமினுடைய மாதம் தான். இன்னும் சொல்ல போனால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருப்பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த கொடிய யஸீத் அநீதிக்காக பையத்து செய்ய வேண்டும் என்று கூறி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத்து செய்யவில்லை என்பதன் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதத்தில் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒரு கவிஞர் இந்த மாதிரி அவருடைய கிதாபுல மாற்றார் கவிஞர், வேறு மதத்தை சேர்ந்தவர். அவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மாண்புகளை பற்றி இப்படி எழுதுறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைனே நீங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இமைகளின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் ஹுசைனே. இன்னும் அலி ஃபாத்திமா தம்பதியாரினுடைய அருமை புதல்வராக இருக்கிறீர்கள் ஹுசைனே. கர்பலா எனும் மண்ணில் உங்களுடைய
தியாகங்களை குர்பானி செய்த தியாக செம்மலாக இருக்கிறீர்கள் ஹுசைனே. இஸ்லாத்தை பரவ செய்வதில் மிகப்பெரிய அங்கமாக தாங்கள் வகித்திருக்கிறீர்கள் ஹுசைனே என்று ஒரு மாற்று மத கவிஞர் அவருடைய புத்தகத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார். ஆக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷாபானினுடைய மாதம் பிறை 3 அன்றைக்கு பிறக்கிறார்கள். பிறந்த செய்தி உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய காதிலே பாங்கு சொல்லுகிறார்கள். பிறகு அந்த குழந்தைக்கு தன்னுடைய முபாரக்கான எச்சிலுடன் அந்த பேரித்தம்பழத்தையும் கலந்து அந்த குழந்தைக்கு சுவைக்க தருகிறார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழந்தைக்கு ஹர்ப் என்று பெயர் வைத்தார். ஹர்ப் என்றால் போர் அப்படின்னு அர்த்தம். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைக்கு போர் என்று பெயர் வைக்கலாகாது, நீங்கள் ஹுசைன் என்று பெயர் வையுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுத்து எம்பினார்கள். எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயருக்கு முன்னால் முஹம்மதுகள் என்ற பெயர்கள் இல்லையோ, அதே போன்றுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பதாகவும் ஹுசைன் என்ற பெயர் யாருமே வைக்கவில்லை. பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீகா கொடுக்கிறார்கள். பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குழந்தையினுடைய முடியை மடித்து அந்த முடிக்கு பகரமாக அந்த எடைக்கு நிகராக வெள்ளியை தர்மம் செய்து கொடுக்கிறார்கள். பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கண்டினியூஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்றாரு, நாயகமே இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவும் கடந்த 3 நாட்களாக அந்த குழந்தைகள் எதுவுமே சாப்பிடவில்லை என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத்தே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போய், எங்க என்னுடைய திருப்பேரர் கண்மணி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அப்படின்னு கேட்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, நாயகமே இப்போதான் 2 குழந்தைங்களும் அழுதுகிட்டே வெளியே போனாங்க பசியின் காரணமா விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குழந்தைகளை தேடி செல்கிறார்கள். அந்த சாலையிலே ஒரு ஆடு மேய்க்கும் இளையரை பார்க்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடு மேய்க்கிற அந்த இளையர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்னுடைய அருமை பேரர்களை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு. அதுக்கு அந்த இளையர் சொன்னாரு, ஆமா நான் பார்த்தேன், அந்த 2 குழந்தைகளும் அழுது கொண்டு வந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். உடனே அந்த என்னுடைய ஆட்டில் இருக்கிற அந்த பாலை கறந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாயில் வைக்கதான் நேரம் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆட்டில் இருந்து நீங்கள் பால் கறந்தீர்கள் அல்லவா, அது உன்னுடைய எஜமான் அனுமதி அளித்திருக்கிறார்களா என்று ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, அந்த ஆட்டிலே வந்துட்டு இல்லை எனக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த பாலை குடிப்பதற்கு உனக்கே அனுமதி இல்லாத பட்சத்தில் அதை எப்படி நீங்க என்கிட்ட தரீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருவரும் ஒரு பேரிச்சப்பழம் மரத்துக்கு கீழே ஒரு ரிவாயத்துல என்ன வருது, விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு வருது. இன்னொரு ரிவாயத்துல என்ன வருது, படுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு வருது. சரி, விளையாடி கொண்டிருந்தார்கள். பக்கத்துல அக்கம் பக்கம் கீழே நிறைய பேரிச்சப்பழங்கள் விழுந்து கிடக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த பேரிச்ச பழங்களை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாயகமே சதகாவினுடைய பொருள், தர்மத்தினுடைய பொருள் அஹ்லுல் பைத்துகள், அதாவது நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் தானே நாயகமே சொல்லியிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. அப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது வெறும் 9.
பிறகு அந்த இரு குழந்தைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரவணைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமாவே, குழந்தைகள் வளர்ப்பதில் நீர் வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த இடத்துல நாம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்து இருக்கிறோம் என்று நாம் இந்த இடத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப ஏதாவது ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, நம்ம வாங்கி தரோம், அந்த வாங்கி தரது அந்த குழந்தைக்கு ஹக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வாங்கி தரலாம். இல்ல அந்த குழந்தை அடம் பிடிக்குது, அது அந்த ஹக்குக்கு இல்லை, அது பாத்திலுக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாம் வாங்கி தரதை குறைத்துக் கொள்வதும் நல்லதாக இருக்கு. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய முகத்திலும் குறிப்பாக அவர்களுடைய அந்த உதட்டிலும் முத்தமிடுபவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாலா இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் திர்மிதியிலேயே 3775வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சஹாபி என்ன சொல்றாங்க, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விருந்துக்கு சென்று கொண்டிருந்தோம். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விருந்துக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை நாயகம் அவர்கள் பார்த்தார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை கட்டி அணைத்து அந்த குழந்தையினுடைய முகத்திலும் அந்த குழந்தையினுடைய உதட்டிலும் முத்தமிட்டவர்களாக நான் பார்த்தேன் அப்படின்ட்டு யாரா முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க ஹுசைனும் மின்னி வ அனா மின் ஹுசைன், நான் ஹுசைனை சேர்ந்தவன், ஹுசைன் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பர்தாவாகி 30 ஆண்டுகள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி நடைபெற்றது. 30 ஆண்டுகள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி நடைபெறுது. இந்த ஹதீஸ் திர்மிதியிலேயே 2226வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஹஸனினுடைய தரஜாவில் பதிவு செய்யப்படுகிறது. அல் ஹிலாஃபத்து ஃபில் உம்மதி, உம்மத்திலே இந்த ஹிலாஃபத் ஆகிறது ஸலாஸூன சனதன், 30 ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்ட்டு. இது அப்படியே பார்க்க இதன்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள் 5 மாதம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் 4 மாதம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 12 வருடம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 வருடம், ஹஜ்ரத் இமாமே ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 மாதங்கள், ஏறக்குறைய 30 மாதம் இனிதே முடிவடைந்தது. 30 மாதங்களுக்கு பிறகு இந்த இடத்துல 30 வருடங்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவுல் இந்த இடத்துல நிறைவேறுது. ஹஜ்ரத் அமீரே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலேயே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக தன்னுடைய ஆட்சியை நிறுவி கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்துல 6 மாசம் இருக்காங்க. உடனே நம்முடைய உம்மத்து இரண்டாக பிளந்துவிடக் கூடாது என்பதன் காரணமாக இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அந்த ஹிலாஃபத்தை விட்டுக் கொடுத்தார்கள். யாருக்காக? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக. பிறகு 20 வருடங்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அந்த ஆட்சி நடக்குது. பிறகு அந்த ஆட்சி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி அப்படியே யஸீதுடைய கைக்கு மன்னர் ஆட்சியாக மாற்றப்படுகிறது. இந்த மன்னர் ஆட்சிக்கு எதிராக ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறுக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அநீதிக்கு எதிராக இந்த யஸீத்ன்றவன் வந்து ரொம்ப அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நான் அவர்களுக்கு பைஅத்து செஞ்சு தரமாட்டேன் அப்படின்னு இந்த 3 சஹாபிகளும் நிற்கிறாங்க. ஒரு தடவை மதீனாவுடைய கவர்னர், அதாவது உக்பத் இப்னு நாஃபி அவர்களுக்கு யஸீது கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, இவங்க 3 பேரும் என்னிடம் பைஅத் செய்ய வேண்டும், இவர்கள் 3 பேரும் என்னிடம்
என்னிடம் வந்து பைஅத் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர்களை சிறைப்பிடியுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஹஜ்ரத் அந்த மூணு சஹாபி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரும் மக்காவுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மக்காவுக்கு போயும் இவர்களுக்கு இதே நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. நீங்க வந்துட்டு யசீதுக்கு பைஅத் செய்யுங்க, நீங்க வந்துட்டு யசீதுக்கு பைஅத் செய்யுங்க அப்படின்ட்டு. இந்த 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 டைம்ல தான் கூஃபாவில் இருந்து நிறைய கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்தடைகிறது. ஒரு ரிவாயத்திலே இப்படி சொல்லப்படுகிறது 12,000 என்று, மற்றொரு ரிவாயத்திலே 16,000 கடிதங்கள் என்று. புத்தகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த கடிதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தால் ஒரு புத்தகமாக நாம் வெளியிடலாம், அந்த அளவுக்கு கடிதங்கள் வந்து சேருது. பிறகு முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க போய் இருக்கிற ஹாலாத்தை நீங்க பாருங்க, அங்க மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லை நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறார்களா என்று பாருங்கள் அப்படின்ட்டு முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த முஸ்லிம்களுக்கு நிறைய வரவேற்புகள். முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே கோலாகலமா அவர்களை வந்து வரவேற்கிறாங்க. முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாரு, இங்க நிலைமை மிகவும் சீராக இருக்கிறது, நீங்கள் எல்லாம் வரலாம் அப்படின்ட்டு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 300 பேரை ஒரு ஜமாத்தாக தயார் செய்து கொண்டு கிளம்பி விட்டார்கள். அப்போது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஹுசைன் நீங்க வந்து போக வேண்டாம், உங்களுடைய மேனியின் மீது ரத்தத்தினுடைய அந்த வாடையை நான் உணர்கிறேன் என்று இப்போ அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்காவில இருந்து கிளம்பி எல்லை வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்சதக் அப்படின்னு சொல்ற ஒரு கவிஞருடைய மகன் பேரர், அவர் வந்து ஒட்டகங்களுக்கு முன்னாக படுத்துக் கொள்கிறார், உங்களை வந்து நான் போக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு தத்துவமும் சொல்றாரு, கூஃபி லா யூஃபி அப்படின்ட்டு. கூஃபாக்காரர்கள் வாக்கு கொடுத்தால் அதை மீறி விடுவார்கள், அதை பாதுகாக்க மாட்டார்கள். எனவே நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே விதி யாரை விட்டு இருக்கு, அவர் அங்க போகணும், அப்படி ஷஹீதாகணும் அப்படின்ட்டு விதி என்ன ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் பஸ்ராவிற்கு கிட்ட போன உடனே பஸ்ராவினுடைய அந்த ஆளுநர் மாற்றப்படுகிறார். அவருடைய பேரு தாரிக் இப்னு ஜியாத். அந்த ஆளுநர் பேரு, அந்த கவர்னர் பேரு தாரிக் இப்னு ஜியாத். தாரிக் இப்னு ஜியாத் யஸீதுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹுசைனும் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்கள் இருவரும் பஸ்ராவிலே தான் இருக்கிறார்கள். முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் வந்து பைஅத் செய்ய வேண்டும், இல்லை என்றால் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் கொன்று விடுங்கள் அப்படின்ட்டு யஸீது வந்து பஸ்ராவினுடைய ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாரு. பிறகு முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி நீங்க இங்க வராதீங்க, இங்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த 300 பேர் இருந்த கூட்டத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னிடம் யார் யாரெல்லாம் இருக்க ஆசைப்படுகிறீர்களோ என்னிடம் இருங்கள், மீறி எல்லாம் மக்காவிற்கோ மதீனாவிற்கோ சென்று விடுங்கள் அப்படின்ட்டு. இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் 72 பேர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அந்த 72 பேரும் அஹ்லுல் பைத்துகளாகவும் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அந்த வம்சமாகவும் தான் இருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்ததிலிருந்து கர்பலா வரைதான். என்னுடைய தலைப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். மீதமுள்ள தலைப்பை உஸ்தாத் மஹத்தரம் யாராவது இருந்தால் அவர் இன்ஷா அல்லாஹ் தொடங்கி வைப்பார். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.